நான் கடவுளை எவ்வளவு பெரிதாக மதித்தேன். சிறப்பு யாதவார் தினத்தில் யாதவரத்திற்கு ஒரு தனித்துவம் உள்ளது. யாதிவாரம் என்றதே பாம் சண்டே, ஆங்கிலத்தில் தமிழில் மட்டல் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இது பைபிள் நூலிலும் மனிதர்களின் வரலாற்றிலும் மிகவும் முக்கியமான நாள். இயேசு பிரபுவார் ஒலிவ் மலையிலிருந்து இறங்கி எருசலேமுக்குள் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பயணம் ஒரு பிரச்சாரமாக இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் பேசாமல் அவர் அந்த பிரச்சாரத்தை முடித்து அதிசயமான ஒரு பயணமாக அது அமைந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் கிரந்தத்தை நீங்கள் முக்கியமாக கவனித்தால் சுமார் 40 பேர் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் செய்த ஒரு அதிசயமான கிரந்தம் அது. உலகத்தில் பல மதங்கள் உள்ளன. இந்த மதம், முஸ்லிம், யூத மதம், மேலும் பல மதங்கள் உள்ளன. ஆனால் அந்த மதங்களின் புத்தகங்கள் எல்லாம் ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது அதிகபட்சம் ஒருவரோ எழுதிய புத்தகங்கள். சில காலங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள். பைபிள் கிரந்தம் 40 பேர் தீர்க்கதரிசிகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் மாறி மாறி ஒருவர் பிறந்து ஒருவர் இறந்து தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு அதிசயமான கிரந்தம். இயேசு பிரபுவும் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாரா என்று பவுலும் சொல்கிறார். எழுத்துக்கள் நிறைவேறியவாறு கிறிஸ்து இயேசு பிரபு இந்த பூமியில் பிறந்து மனிதர்களுக்காக அவர் மதிப்புமிக்க மரணத்தை சந்தித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மீண்டும் உயிர் தெழுந்தார். அவர் மேலே ஏறிச் சென்றார். விரைவில் வரப்போகிறார் என்ற செய்தியை எழுத்துக்கள் நிறைவேறியவாறு இவை அனைத்தும் நடந்ததாக அப்போஸ்தலர் பவுல் அறிவிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிரபுவை பற்றி நாம் இன்று படிக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் கூட எழுத்துக்களுடன் தொடர்புடைய விஷயங்களை, எழுத்துக்களில் நிறைவேற வேண்டிய சில விஷயங்களை அவர் நிறைவேற்றியதை நாம் காணலாம். இந்த மத்தள் ஞாயிறு என்று சொல்வதற்கு அவனை பாம் சண்டே என்று அழைக்கிறார்கள். அதாவது இதற்கு ஒரு சிறப்பு நாள் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இது ஒரு பனை மரத்தின் பண்டிகை. அவர் இலைகள் இல்லாமல் கிளைகளை கொண்டு வந்தார்கள். இது ஒரு சிறப்பு பண்டிகை. எருசலேமில் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வந்தது. இது இயேசு பிரபு வந்ததால் புதிதாக ஏற்பட்டது அல்ல. ஆனால் இது வரலாற்றில் மிகவும் முக்கியமான பண்டிகை. எருசலேமிலும் அவர்கள் நேரடி கூடார பண்டிகையை அனுசரிப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு முறை ஒவ்வொரு நாளும் கூச்சலிட்டார்கள், எங்களை ரட்சிக்கவும், எங்களை ரட்சிக்கவும் என்று சொல்லி இந்த வார்த்தையை தினமும் ஒருமுறை கூறி அவர்கள் எருசலேமை சுற்றி யாத்திரை செய்தார்கள். இயேசு பிரபு வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி பூமிக்கு வந்தார். அதனால் அவர் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக வந்தார்கள் என்பதால் இயேசு பிரபு எருசலேமுக்குள் செல்லும் முன்பே அவர் ஒலிவ மலை இறங்கும் போது 2 சேவகர்களுக்கு சொன்னார், நீங்கள் ஊருக்குள் போங்கள், அங்கே ஒரு கழுதை அதன் கன்றுடன் இருக்கும் போது அந்த 2ஐயும் அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அந்த வீட்டின் உரிமையாளர் கேட்டால் இது கர்த்தருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவை உங்களை இலவசமாக அனுப்புவார்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் போனீர்கள். அப்படியே அந்த கழுதையும் அதன் கன்றும் அங்கேயே இருந்தன. அந்த நேரத்தில் அவற்றை அவிழ்த்துவிடும் போது அந்த வீட்டின் உரிமையாளர் அதையே கேட்டார், என்னப்பா அவிழ்க்கிறீர்களே என்று. கர்த்தருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. உடனே அவர் அதை எடுத்துச் செல்ல சொல்லி அனுப்பிவிட்டாராம். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். ஏன் இயேசு கர்த்தர் கழுதையில் சவாரி செய்ய வேண்டி வந்தது? ஏன் இவர்கள் எல்லோரும் தாளர் இலைகள், வேறு துணிகள் எடுத்து இயேசு கர்த்தரை சுற்றி நின்றார்கள்? அவர்கள் ஹோசன்னா ஹோசன்னா என்று பாட வேண்டி வந்தது. கர்த்தர், அவர் உலகம் முழுவதையும் படைத்த உயர்ந்த தேவன், எருசலேமில் இறுதியாக வேதாகமம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த அந்த இறுதி காரியத்தில் அவர் துப்பாக்கிகள் எடுத்து செல்லவில்லை, அவர் ஈக்கிகள் எடுத்து செல்லவில்லை, இல்லையெனில் வாள்கள் எடுத்து செல்லவில்லை, அல்லது வேறு எதையும் எடுத்து செல்லவில்லை. இவர்கள் தாழ்மையான கிளைகள் எடுத்துக்கொண்டு தேவனை சூத்திரித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று பைபிளில் ஆரம்பத்திலிருந்தே செய்யப்பட்டதைப் போல ஹோசன்னா ஹோசன்னா என்று கூறிக்கொண்டே அவர்கள் சென்றனர். அதனால் இந்த கழுதை மீது இயேசு கர்த்தர் ஏன் சவாரி செய்ய வேண்டி வந்தார்? மைசூர் மகாராஜா அவருடைய யானை மீது சவாரி செய்வார். குதிரை இல்லாமல் ஒரு போர்வீரன் குதிரையில் சவாரி செய்வான். ஆனால் சமாதானத்தை ஏற்படுத்துபவனாகிய இயேசு கழுதையில் சவாரி செய்தார். தேவருடைய பிள்ளைகளே, கழுதையை பயன்படுத்தியதாக ஒரு வரலாறு உண்டு. வேதவாக்கியங்களை நிறைவேற்றவே அவர் இதை செய்தார் என்று பைபிள் கூறுகிறது. சகரியா நூல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்தால், சியோன் வாசிகளே சந்தோஷமாய் மகிழுங்கள், எருசலேம் வாசிகளே ஆனந்தமாய் இருங்கள். உங்கள் ராஜா நீதிமானாகவும் இரட்சிப்புள்ளவராகவும் தாழ்மையானவராகவும் கழுதையின் மீதில் ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறிக்கொண்டு உங்களிடம் வருகிறார். அவர் ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறிக்கொண்டு உங்களிடம் வருகிறார் என்பதாலே எழுத்துக்கள் நிறைவேற்றப்பட்டதைப் போல் இயேசு ஆண்டவர் கழுதையின் மீது சவாரி செய்து வருகிறார். அவர் தாழ்மையான இயல்புடையவர். இந்த உலகில் உள்ள தலைவர்களைப் போல அல்ல, இந்த உலகின் அதிகாரிகளைப் போல அல்ல. அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதராக ஆக்கிக் கொண்டு ஒரு விலங்கின் பசுமை இடத்தில் பிறந்தார். அவர் தன்னை ஒரு மனிதராக ஆக்கிக் கொண்டு ஒரு கழுதையின் மீது பயணம் செய்ய முடிவு செய்தார்.
தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கழுதை வாழ்வதற்காக விரியடித்து வாங்கப்பட்டது. சட்டப்படி லஞ்சம் கொடுத்து வாங்கப்பட்டது. அந்த நாளில் அந்த கழுதை அவருக்கு முன் விற்கும் வகையில் இருந்தது. அந்த கழுதையின் மீது அவர் அமர்ந்து செல்லும் போது தேவதூதர் அவருக்கு முன் விற்கும் வகையில் வந்தார். படிக்கும் போது தெரிகிறது. இன்று இந்த பிளான் நான் கொல்ல போகும் போது அந்த கழுதை என்ன செய்யும் தெரியுமா? அது இடது பக்கம் கொண்டு போய்விடும். எவ்வளவு நன்றி உணர்ந்த ஒரு கழுதை என்று நினைத்து பாருங்கள். அதன் உரிமையாளர் தனது மகனை ஆட்டுக்குட்டி பண்ணையிலிருந்து பலமுறை காப்பாற்றி இருக்கிறார், பலமுறை அடித்திருக்கிறார், பலமுறை சேர்த்திருக்கிறார். இது மிகவும் விசேஷமான ஒரு கழுதை. ஜான அபாயம் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் இருக்கிறது. மறுபடியும் எதிர்த்து அடித்து விட்டான். அந்த பிளான் என்ன? நான் போக வேண்டிய வேலை தடைபடுகிறது என்ற போது மறுபடியும் சாலையில் வந்து மறுபடியும் பின்வாங்குகிறது. ஏனென்றால் இங்கே எதிரில் தேவதூதர் இருக்கிறார். தேவதூதர் வாளுடன் இருக்கிறார். இந்த கழுதை சாதாரண கழுதை இல்லை. இது மனிதர்களுக்கு உதவும் கழுதையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கழுதை மாதிரியான மனிதர்களை பலமுறை கழுதை என்று அழைக்கிறோம். இன்று மனிதர்களை கழுதையை கழுதை என்று அழைத்தால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. தேவனுக்கு சூத்திரங்கள் உண்டாகட்டும். அதனால் கழுதை மாதிரியானவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். பயனற்றதை எடுத்துக்கொண்டு தேவன் அதனை ஒரு அதிசயமான விசித்திரமாக பயன்படுத்தி அவர் ஒரு அற்புதமான தேவனாக இருக்கிறார். அதனால் இவ்வளவு உயர்ந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய தேவனை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதால் சியோன் மகளே, அவள் கழுதையின் மேல் சவாரி செய்து வருகிறாள். சற்று யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரலோக இராணுவமே அந்த நாளில் ஒரு அனுபவத்தை அனுபவித்திருக்கும். இயேசு பிரபு பேசுவதை நிறுத்திவிட்டார். பலர் முகாம்களில் என்ன செய்வார்கள் என்றால், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்வார்கள். இல்லையெனில் ஏதோ செய்து விடுவேன் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே இயேசு பிரபு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. லீடர்ஷிப் அவர் செய்து காட்டும் தேவன். தேர்தலுக்கு முன்பு பலர் சொல்வார்கள், சிங்கப்பூர் நகரத்தில் செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனாலும் சிங்கப்பூரை ஒரு சிறிய நகரம் போலவே செய்வார். அதுதான் உண்மை. அரசியல் தலைவர்கள் சொல்வது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். உலக தலைவர்களின் வார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம் தேவனின் வார்த்தை ஒருபோதும் மாறாதது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருபோதும் மாறாத உயர்ந்த தேவனாக இருக்கிறார். கிழி மீது இயேசு பிரபு ஏன் அமர்ந்தார் என்றால், அன்று அந்த நாளுக்கு மிகுந்த மதிப்பு வந்தது. எருசலேம் வீதிகளில் நடந்து செல்லும் போது எல்லோரும் தங்கள் மேல் துணிகளை போட்டு ஹோசன்னா ஹோசன்னா என்று கூவிக்கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் அவர்கள் தங்கள் ஆடைகளை எடுத்து அந்த கழுதைக்கு தரையில் விரித்து அதை அழகாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கழுதை என்ன நினைத்ததென்றால், இயேசு பிரபு எப்போதும் என்னுடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி இருக்கும். ஏனெனில் அந்த கழுதை அந்த நாளில் ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற்றது. குழந்தைகளே, ஆனால் அந்த கழுதையை விடுவிக்க இயேசு பிரபு வந்தார். அந்த கழுதையும் அவருக்காக தன் உயிரை அர்ப்பணிக்க தீர்மானித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பனை இலைகளை கையில் பிடித்திருக்கிறீர்கள். பைபிள் நூலின்படி பனை இலைகளை எதனுடன் ஒப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், நீதிமான் பனை மரம் போல வளர்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 92வது சங்கீதம் 2வது விஷயத்தை நாம் பார்க்கலாம். நீதிமானை பனை மரத்துடன் ஒப்பிட்டுள்ளனர். அதனால் இந்த பனை மர இலைகளை அவருடைய கைகளில் ஏன் பிடித்திருந்தார்கள் என்றால், இந்த பனை மரம் அது பாலைவனத்தில் வாழ்கிறது. அங்கே தண்ணீர் இருக்காது, நல்ல காற்றும் இருக்காது, அங்கே சீரான சூழலையும் இருக்காது. ஆனாலும் இந்த பனை இலை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது என்றால், அது நீதிமான்கள் வாழும் வாழ்க்கையே வாழ்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால்தான் நேரடி கூடாரத்தின் உள்ளும் நேரடி கூடாரத்தின் வெளியும் இந்த பனை இலை மரத்தை தங்கத்தால் செதுக்கி வைத்திருந்தார்கள் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் இந்த நேரடி கூடார விழாக்களில் இவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பனை இலை கொத்து எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டில் சென்று, தெய்வமே எங்களை காப்பாற்றும், தெய்வமே காப்பாற்றும், ஹோசன்னா ஹோசன்னா என்று கூறிக்கொண்டே போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அதிசயமான ஒரு விஷயம் அந்த நாளில் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பனை இலை மரங்களில் சுமார் 300 வகையான பனை மரங்கள் உள்ளன. சுமார் 3 அடி முதல் 100 அடி உயரம் வரை இருக்கும் மரம் இது. இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த தேதிகள் மிகவும் அற்புதமானவை என்பதான். இந்த தேதிகள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லவை. பாலைவனத்தில் இருக்கும் பனிப்பழங்கள் அந்த இடத்தில் இருந்தாலும் கூட இது நிறைய பழங்களை கொடுக்கும் மரம். பலமுறை எனக்கு பணம் இருக்காது, எனக்கு இது கிடையாது, தேவனை விட்டு தூரமாகி போனால் ஆன்மீகமான பலன்களை கொடுக்காமல் விடுகிறோம். ஆனால் இந்த மரம் அது எந்த நிலைமையிலும் கவலைப்படாது. அது தன் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பற்றி யோசிக்காது. இந்த மரம் ஏன் வேண்டும்? ஏனென்றால் இந்த மரங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரங்களை பாருங்கள். கடைசியில் முட்கள் இருக்கும். அதில் இருக்கும் அழகு அவரை ஒத்ததாக இருக்கிறது. முட்களாக இருந்தாலும் கூட அதன் வாழ்க்கை முழுவதும், அதன் உடல் முழுவதும் கூட இல்லை. இலைகள் எல்லாம் முட்களாக இருந்தாலும் அதில் இருக்கும் பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கும். தேவன் சொன்னார்,
நம் வாழ்க்கையிலும் பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரு முட்கள் இருக்கிறது என்று. ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு முட்கள் இருக்கும். ஆனால் அந்த முட்களை பார்த்து நாம் கசப்பான பழங்களை கொடுக்க வேண்டியதில்லை, நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த பனிமரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எல்லோரும் போல வாழ்வது அல்ல. சிறிது நேரம் அந்த காற்று எங்கு வீசுகிறதோ அந்த காற்று பக்கம் இப்படி சாய்ந்து, அந்த காற்று இப்படி வந்தால் இப்படி வளைந்து போவது அல்ல. தேவனுடைய பிள்ளையாக உறுதியான மனதுடன் நாம் வாழ வேண்டும். நாம் உறுதியான மனதுடன் தேவனை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கழுதை போன்றதை தேவன் பயன்படுத்துவதில்லை. பாலைவனத்தில் இருக்கும் ஒரே வகை மரங்களையும் கூட தேவன் பயன்படுத்துகிறார். இயேசு பிரபு கழுதையின் மீது சவாரி செய்து முடித்தார். அந்த பயணம் முடியும் நேரத்தில் இயேசு பிரபு வேத வாக்கியங்களின்படி மார்ச் 15ஆம் தேதி அந்த இடத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும். என்ன டாக்டர், அதற்கான மருந்து எல்லாரும் தனித்தனியாக தங்களுடைய கஸ்டம்ஸ் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பயணம் செய்து வரும்போது ஏதாவது வாங்கிக் கொண்டு வந்தால் எடுத்துக்கொண்டு வந்த பொருட்களை கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சோதனை செய்வார்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கினீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதற்காக கொஞ்சம் வரி கட்ட வேண்டும் என்பதுதான். புதிய வரி கட்ட வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து எந்த பொருளும் வாங்கும் போது விமான நிலையத்தில் சோதனை செய்வார்கள். சோதனை செய்த பிறகு நீங்கள் ஏதாவது வாங்கினீர்களா, பில் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி அதற்கான வரியை கட்டச் சொல்லுவார்கள். அதனால் சிந்தித்து பாருங்கள், வரியை யாரிடம் செலுத்த வேண்டும்? வெளிநாட்டவர்களிடம் செலுத்த வேண்டும். எருசலேமில் இருந்தவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே யாரிடம் செலுத்தினார்கள் என்றால் வெளியில் இருந்தவர்களிடம் செலுத்தினார்கள். அவர் தேவனுடைய ஆலயம் இல்லாமல் இருந்தாலும் அவர் நேரடியாக அருகில் இருந்தவர்களிடம் கூட செலுத்துவார். அந்த பண்டிகையில் பங்கு பெறும் ஒவ்வொருவரும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் பணம் வசூலிக்க வருபவர்களுக்காகவே செலுத்துவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு பிரபுவின் சீடரிடம் வரி வசூலிப்பவர்கள் வந்து, என் பாப்பா இயேசு பிரபு வரி செலுத்த மாட்டாரா என்று கேட்கின்றனர். அப்போது அவர் அங்கேயே இருக்கிறார், அவர் கூட செலுத்துவார் என்று சொல்கிறார். அப்போது இயேசு பிரபுவிடம் வந்த போது இயேசு பிரபு ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறார். ஐயா, வெளிநாட்டவர்களிடமிருந்து நாம் சுங்கம் வசூலிக்க வேண்டுமா, இல்லையெனில் நம் சொந்த பிள்ளைகளும் சுங்கம் செலுத்த வேண்டுமா? அங்கே அவர் மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறார். ஐயா, வெளிநாட்டவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும், ஆனால் சொந்த பிள்ளைகளிடமிருந்து வசூலிக்க கூடாதுடோ. இந்த வார்த்தையை பயன்படுத்தியதால் தேவனுடைய பிள்ளைகளாகவே உடனே இயேசு பிரபு சொன்னார், நீ போய் கடலுக்குள் செல். அங்கே நீ வலை வீசின பிறகு முதலில் வரும் மீனை எடுத்து அதன் வாயில் ஒரு நாணயம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு செலுத்து என்று அவர் சொன்னார். அதுபோலவே அவர் சென்றார். பேதுரு பிடித்த முதல் மீனை பிடித்தார். அந்த மீன் வாயை திறந்து பார்த்தால் அங்கே என்ன இருக்கிறது? ஒரு நாணயம் இருந்தது. அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பணத்தை அங்கே செலுத்தினார். யார் செலுத்தினார்கள் என்றால் இயேசு பிரபுவுக்கும் அவருக்கும் பேதுருவுக்கும் செலுத்தப்பட்டது என்பதே அர்த்தம். இந்த விஷயமும் வேதாகமப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் அந்த நாள் கடைசி நாளாக இருந்தது. இயேசு பிரபு கழுதையின் மீது சவாரி செய்து வந்தார். இப்போது இயேசு பிரபு என்ன செய்தார் என்றால் அவர் அங்கே உள்ளே தேவாலயத்துக்குள் சென்றார். தேவாலயத்துக்குள் செல்லும் அனைவரும் அந்த பண்டிகையில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் பணம் செலுத்த வேண்டும். லேவி காண்டம் 14:22 பார்த்தால் அந்த பணத்தை செலுத்திய பிறகே உள்ளே செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இல்லை என்றால் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் எருசலேமில் இது ஒரு வியாபாரமாக நடக்கத் தொடங்கியது. வெளிநாட்டு நாணய மாற்றம் மிகவும் நல்ல வியாபாரம். ஏனென்றால் வருக எல்லோரிடமிருந்தும் பணம் வசூலிக்க வேண்டும். யாராவது வேறு நாணயங்களை கொண்டு வந்தால் அதில் வேறு தேவதைகளின் படங்கள் இருந்தால் அவற்றை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். வேறு தேவதைகளின் படங்கள் இருந்தால் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இதன் மூலம் அவர்கள் ஏமாற்றம் செய்வார்கள். அவர்கள்தான் வேறு தேவதைகள் வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்களிடம் அதிகமாக பணம் வசூலிப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மோசடி செய்தார்கள். இப்படி நடக்கும் போது இயேசு பிரபு அவருடைய வண்டியிலிருந்து இறங்கி அவருடைய தேவாலயத்திற்குள் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவாலயத்திற்குள் சென்றார். எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்குள் சென்று வேதவாக்கியங்கள் நிறைவேறும்படி மத்தேயு சுவிசேஷம் 21:13 ஏசாயா நூல் 56:7 எரேமியா நூல் 7:11 போல இது ஒன்று. உன் ஆலயம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஜெப ஆலயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரதான நோக்கம் நோயுற்றவர்கள் குணமடைய வேண்டும். தேவாலயத்தில் அவர் சபையில் சமாதானம் இருக்க வேண்டும். அவர் மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் இழந்ததை அதை மீண்டும் பெறும் இடமாக இருக்க வேண்டும். எப்போது இயேசு பிரபு இவை அனைத்தையும் தள்ளி வைக்கிறார், அந்த தேவாலயத்தில் குடர்கள் நோயுற்றவர்கள் தேவாலயத்திற்குள் வந்து அவருடைய கைகளால் தொடரப்பட்டு அவர்கள் குணமடைந்தார்கள். இயேசு பிரபு வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இதை செய்தார் என்பதால் நாம் தேவாலயத்தை நேசிக்க வேண்டும்.
நீங்கள் தேவாலயத்தை நேசித்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவாலயத்தை கட்டினால் தேவன் உங்கள் வீட்டையும் கட்டுவார். நீங்கள் தேவாலயத்தை நேசித்து அவரை ஆராதிக்க வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் மகத்தான காரியங்களை செய்யும் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களில் எல்லாருக்கும் அவர் மூலமாகவே வாயில் திறக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் நானும் தேவாலயத்துக்குள் வந்துள்ளோம். நான் அந்த பரிசுத்தமான இடத்தில் நின்றிருக்கிறேன். இன்று இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்தமான இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு பிரபுவே தேவனுடைய பிள்ளைகளே இயேசு பிரபுவாக இருக்கிறார் என்பதால் இயேசு பிரபு அவருடைய வாழ்நாளில் தேவனாகவே இருந்தார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்கள் பைபிள் முழுவதும் எழுதும் போது ஒரே ஒருவரை பற்றியே எழுதினார்கள். முக்கியமாக அதை எழுதிக் கொண்டே வந்தார்கள். நீங்கள் பார்த்தது போல ஐராகாமு தன் மகனை ஆமலையில் பலியாக்கும் போது அந்த பலி என் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி ஏன் எழுதப்பட்டது என்றால் இயேசு பிரபு உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஆகாயம் மற்றும் பூமி நடுவில் தன் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது. அதற்காக அந்த இடத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியை முட்களால் சூழப்பட்ட ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியாக்கினார். ஏனென்றால் இயேசு பிரபுவின் தலையில் முட்கள் திரிடம் வைக்கப்பட்டது. அவர் காயப்படுத்தப்பட்டார். அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். அவர் சித்திரவதை செய்யப்பட்டதால் தான் ஈசாவுக்கு மட்டும் இல்லை, உலகில் உள்ள அனைவரும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்துக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் அவர்கள் மறுபிறப்பில் நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்து மதம் என்ன நம்புகிறது என்று சகோதரர்கள் கேட்கிறார்கள் என்றால் இவர்கள் வேறுபட்ட முறையில் நம்புகிறார்கள். நான் அதிகமான தவறுகள் செய்தேன், நான் அதிகமான பாவம் செய்தேன் என்பதால் அதற்கு சமமாக நான் நல்லது செய்தால் என் பாவங்கள் நீக்கப்படுவதாக நம்புகிறார்கள். அவர்கள் நம்புகிறார்கள் என்றால் நல்ல காரியங்கள் செய்தால், புண்ணிய காரியங்கள் செய்தால் அவர்களின் பாவங்கள் நீக்கப்படுவதாக நம்புகிறார்கள். பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? இவர்கள் இருவரும் தங்களது எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியாது. ஒருவேளை நீங்கள் பரலோக ராஜ்யம் செல்ல போகிறீர்களா என்று முஸ்லிம்கள் கேட்டால் எப்படி பதிலளிப்பார்கள் என்றால், ஏனெனில் அவர்களுக்கு ரட்சிப்பதற்கான தேவன் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏன் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் அறியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பைபிள் நூல் உனக்கும் எனக்கும் ஒரு அதிசயமான நம்பிக்கையை அளித்திருக்கிறது. உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அதிசயமான நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள். இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு ராஜ்யத்திற்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர்கள் இறந்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் என்றும் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இது மதத்தை விட உயர்ந்தது. இது தேவனுடைய வழி. தேவனுடைய பிள்ளைகளே, முஸ்லிம் சகோதரர்களும் கூட அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள். ஆனால் இயேசு பிரபு சொன்னார், நான் உயிர்த்தெழுதல், நான் வாழும் வாழ்க்கை தோட். இயேசு பிரபு இல்லாமல் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் எப்படி வரும்? இயேசுவின் இரத்தம் இல்லாமல் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் எப்படி சாத்தியம்? இயேசுவின் இரத்தத்தில் தங்களை கழுவிக்கொள்ளாமல், அவர் இரத்தத்தின் மூலம் தூய்மையாக்கப்படாமல் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி செல்ல முடியும்? அதனால் உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால், நீ தவறு செய்தாய், நீ நல்லது செய், அப்போதுதான் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று சொல்கின்றன. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ இவ்வளவு பயங்கரமான பாவியாயிருந்தாலும், நீ கர்ம பாவியாயிருந்தாலும், தலைமுறைகள் கடந்த பாவியாயிருந்தாலும் பரவாயில்லை, என் அருகே வா என்று அவர் அழைக்கிறார். உலகில் எல்லா சுமைகளையும் சுமக்கிறவர்களே, என் அருகே வா என்று அவர் அழைக்கிறார். நான் உங்களுக்கு ஓய்வை அளிப்பேன் என்று அவர் சொல்கிறார். இவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் யாரையோ கொன்றுவிட்டு இங்கே உட்கார்ந்திருக்கலாம், அல்லது யாருடைய ஏதோ திருடி இருக்கலாம். நீ யாரையாவது வாய் கொண்டு துன்பப்படுத்தி இருக்கலாம், யாரையாவது கொடூரமாக வதை செய்திருக்கலாம். நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அதற்கு பதிலாக நீ அதே அளவு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இயேசு என்ன செய்ய சொல்கிறார் தெரியுமா? என்னை உன் வாழ்க்கைக்குள் வர அழைத்தால், என் இரத்தத்தால் நான் உன்னை சுத்தம் செய்தால் நீ ஒரு புதிய படைப்பாக மாறுவாய். இதோ பழையவை எல்லாம் கடந்துவிட்டன. இதோ உன்னை ஒரு புதிய மனிதராக மாற்றுகிறார். நீ தொலைந்த மகனாக பன்றிகளுடன் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் வா, நான் உனக்கு ஓய்வை அளிப்பேன் என்று அவர் சொல்கிறார். நான் உன்னை என் மகனாக மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இங்கே கிடைக்கும். இதுவரை நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் இதுவரை பலவிதமான முயற்சிகள் செய்து ரட்சிப்புக்காக பல்வேறு இசைக்கருவிகள் வாசித்திருக்கலாம். இன்று அவர் உன்னை அழைக்கிறார். அடிமேசையை விரித்து அழைக்கிறார். மதத்தை விட உயர்ந்த அன்பு எந்த அன்பு? பெற்றோர் விட்டுவிட்டவரையும் இன்று கூட நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றும் உனக்காக அழுவேன் என்றும் சொல்கிறார். இந்த உயர்ந்த தேவனை நீ நம்பு. நீ பாப்திசம் பெற்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் அவர் சொல்வது. அவரை நம்பி பாப்திசம் பெற்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். நம்பவில்லை என்றால் தண்டனைக்கு ஆளாகுவாய் என்று பைபிள் நூல் சொல்கிறது.
இந்த காலை நேரத்திற்கு முன் உன் நிலைமை எப்படி இருந்தது என்று ஒருமுறை யோசித்துப் பார். அவர் வீடுகளில் பயணம் செய்தார். உன்னிடம் பொன்னை கேட்கவில்லை, உன்னிடம் உள்ள வெள்ளியை கேட்கவில்லை, உன்னிடம் உள்ள உயிரையும் கேட்கவில்லை. அவர் எந்த பக்கமாக வந்திருக்கிறார் தெரியுமா? உன் இதயத்தை கேட்கிறார். இன்று நீ உன் இதயத்தை அவருக்கு அர்ப்பணித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான வரலாற்றை அவர் எழுத விரும்புகிறார். நான் 8ஆம் வகுப்பில் இருந்தபோது இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசு பிரபுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை அவர் அதிசயமாக வழிநடத்தி வருகிறார். 10ஆம் வகுப்பில் நான் நீர் ஞானம் பெற்றேன். இயேசுவை பின்பற்றினேன். எங்கள் வீட்டிலும் எங்கள் ஊரிலும் முதன்முறையாக நான் தான் இப்படி செய்தேன். அந்த வயதில் நீர் ஞானம் பெற்றது நடந்தது. எங்கள் ஊரில் யாரும் பாதர்கள் இல்லை. எங்கள் முன்னோர்களில் யாரும் பாதர்கள் இல்லை. நானே முதல் பாதர். தேவனை எவ்வளவு நேசிக்கிறேனோ என் அம்மா அப்பாவை பார்க்க கூட நான் போனேன். நான் ஊருக்கு மிகவும் குறைவாகவே போவேன். வருடத்திற்கு 134 முறை போனாலும் அது அதிகம்தான். ஏனென்றால் தேவாலயத்தில் அவருடைய பணியில் நான் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நான் முன்னேறுகிறேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ராஜ்யத்துக்குள் செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறாயா? பலர் நினைக்கிறார்கள், என் இளமை காலம் முடிந்த பிறகுதான் நான் பாப்தேசம் பரலோகம் பெறுவேன் என்று. பாப்பெறுவது என்றால் என்ன தெரியுமா? இயேசுவின் ஆட்சி முதல் படி. இயேசு ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். நான் தேவனின் பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்வதே அந்த முதல் படி என்று பலர் நினைக்கிறார்கள். நான் மிகவும் பரிசுத்தமாக வாழ்ந்த பிறகு, மிகவும் தூய்மையாக வாழ்ந்த பிறகுதான் பாக்கிசம் பெறுவேன் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அது அப்படியல்ல. இயேசு ஆண்டவரின் செய்தி என்னவென்றால், உன் பாவத்தை ஒப்புக்கொண்டு உன் உள்ளத்தில் இறங்கி பாக்கிசம் பெற்று இயேசுவை பின்பற்றுவதே பாக்கிசம். தேவன் அழைக்கிறார். ஒவ்வொருவரும் முன்பே தயார். நீ தயாராக இருந்தால் இந்த நேரம் முன்பு உன் ஆசைக்கு ஒரு அதிசயமான வாய்ப்பை நான் வழங்கப் போகிறேன். எல்லோரும் ஒருமுறை கண்களை மூடுவோம். இந்த ஜெப நேரம் முடிந்ததும் சில நிமிடங்கள் நாம் அனைவரும் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திற்கு முன்பு, ஐயா, உன்னுடைய ஆசையை ஒரு அதிசயமான வாய்ப்பாக நான் வழங்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை இரட்சகராக ஏற்கவில்லை என்றால், இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறாய் என்றால், நீ உன் வலது கையை உயர்த்தி காட்டவும். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். முக்கியமான விஷயத்தை கவனமாக கேளுங்கள். ஐயா, நான் இதுவரை இரட்சிக்கப்படவில்லை. இதுவரை நான் வீர் ஞானம் பெறவில்லை. ஆனால் இப்போது ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இயேசுவை நம்பி அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நீர் ஞானம் பெற்று இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன் என்றால் உங்கள் வலது கையை உயர்த்தி காட்டுங்கள். இப்போது நான் உங்கள் தேவையை நினைத்து ஜெபிக்கப் போகிறேன். நேர்மையை பற்றியும் ஜெபிக்கிறேன். உங்கள் கைகளை உயர்த்தியவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்கவும். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் தேவன் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறார். இந்த உலகத்தில் இயேசு பிரபு கழுதை மீது சவாரி செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு தெரியுமா? அவர் தனது சிங்காசனத்திற்கு உங்களையும் உட்கார வைக்க என்றும் உங்களை தன்னுடன் வைத்திருக்க இயேசு பிரபு அந்த முடிவை எடுத்தார். முன்னுக்கு வாருங்கள். நான் உங்களை இந்த சிறப்பு நாளில் ஜெபிக்க விரும்புகிறேன். இருவரும் விரைவாக முன்னுக்கு வாருங்கள். சகோதரர்கள், சகோதரிகள், நீங்கள் இருந்தால் விரைவாக வாருங்கள். நெக்பி பற்றி ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னும் யாராவது உள்ளாரா? என்ற சேனையோடு பேசுகிறார். ஞானஸ்நானம் பெறுவதற்கான வாக்குறுதிகளை இடுகிறார். ஞானஸ்நானம் என்பது மிகவும் கடினம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நன்றாக ஆராதித்த பிறகு, மிகவும் பரிசுத்தமாக ஆன பிறகுதான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று யாரோ உனக்கு சொன்னார்கள் என்று நீ நம்பியிருக்கலாம். அவை எல்லாம் போய். இயேசு ஆண்டவருடன் எடுக்கும் முதல் படி ஞானஸ்நானம். குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை என்று சொல்வார்கள். ஏனெனில் அவர்களுக்கு மூளை சரியாக வேலை செய்யாது. குடிப்பழக்கம் அவர்களை வழிநடத்தும். குடித்து வந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை என்று சொல்வார்கள். எந்த வகையானவராக இருந்தாலும் நாங்கள் ஞானஸ்நானம் அளிப்போம். ஏனெனில் ஞானஸ்நானம் என்பது இயேசு ஆண்டவர் உத்தரவிட்டது. நான் இயேசு ஆண்டவரின் பிள்ளையாக நடப்பேன் என்று தீர்மானிப்பதே ஞானஸ்நானம். வேறு யாராவது இருக்கிறார்களா? இருவரும் பரிசுத்த ஆவி தேவன், அவர் உன்னுடன் பேசுகிறார். வேறு யாராவது இருக்கிறார்களா அம்மா? யாராவது வருகிறார்களா அம்மா? பெரியவர்கள் இருக்கிறார்களா? நீ வாக்குறுதி கொடுத்து தண்ணீரில் நனைந்து பிறகு மீண்டும் தள்ளி போடுகிறாயோ? இன்று செய், ஏனெனில் அவர் உன்னை அழைக்கிறார். இன்று உன்னை அழைக்கிறார். அம்மா, மீண்டும் தள்ளி போடாதே. இது மிகவும் உகந்த நேரம். கல்யாணத்துக்காக விருந்தோம்பல் நடத்த வேண்டாம். வேறு எதற்காகவும் விருந்தோம்பல் நடத்த வேண்டாம். நான் இயேசுவுக்காக வாழ்வேன். அவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் இன்று நீ தேவனுக்காக ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறாய். பாக ஆராய்ச்சி தேவா, உங்களிடம் விட்டு விடலாமா?
இந்த காலை நேரத்தில் உங்களை ஆராதிக்க கிருபையினால் வாதங்கள் எழுத்துக்கள் நிறைவேறியதைப் போல நீங்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு பதிலுக்கும் நன்றி செலுத்துகிறோம். பிரபாவின் மக்கள் எந்த வீதியில் இருந்தாலும் ஓசனா ஓசனா என்று கூறினார்கள். 5 நாட்கள் கழித்து அவரை விடுங்கள் என்று சொன்னார்கள். ஐயா, அப்படிப்பட்ட மனிதர்களா நாங்கள் கொடி மாற்றும் மனிதர்களா? எங்களை காப்பாற்ற நீங்கள் வந்தீர்கள், அதற்காக நன்றி. பிரபா, எங்களை பாதுகாக்கப்பட்ட சங்கமாக எங்களை நிலைநிறுத்தினீர்கள், உங்களுக்கு நன்றி. நீங்கள் வரும்போது மேலே தூக்கப்படுகிற சங்கமாக எங்களை நிலைநிறுத்தினீர்கள், உங்களுக்கு நன்றி. மருந்துவில் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கவும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவும். பிரபா, ஒவ்வொரு வாரமும் அவர்களின் கஷ்டங்களை நீக்கவும். யாராவது பொருளாதார சிரமங்களில் இருக்கிறார்களா என்பதை பார்த்து அவர்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு நான் பிரார்த்திக்கிறேன். கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும், நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குணம் அளிக்கவும், குடும்ப பிரச்சனைகளால் பதில் இல்லாமல் தவிக்கும் அவர்களுக்கு தீர்வு அளிக்கவும் தயவு செய்து. சரியில்லாத சண்டைகளில் இருந்து சமாதானம் கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதி நிலவவும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்குமாறு நான் பிரார்த்திக்கிறேன். யார் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களை உங்கள் சிறப்பு அபிஷேகத்தால் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறச் செய்யுங்கள். வெற்றிகரமான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறச் செய்யுங்கள். தயவு செய்து நாங்கள் படத்திற்காக பிரார்த்தனை செய்கிறோம். சிறப்பு நினைவாற்றலுக்காகவும் நல்ல நினைவாற்றலை வழங்குமாறு வேண்டுகிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் திறக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். அனைவரையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, உங்கள் அருளை வழங்க வேண்டும் என்று தந்தையே இந்த பிரார்த்தனையில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமீன்.